வணக்கம். இது நான் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் தமிழ் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நேற்று நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோலேருந்து எத்தனை கொஸ்டின், அதாவது பாஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அந்த கொஸ்டின்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், துன்பப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். புள்ளின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் வால் விட்மன். இது உங்களுக்கு புத்தகத்தோட உட்பகுதியிலேருந்து கேட்கப்பட்ட வினா. இதுக்கு நீங்கள் பேஜ் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். வால் விட்மன் அப்படிங்கிறத ஆன்சர். புள்ளின் இதழ்கள் நூலின் ஆசிரியர் வால் விட்மன். தவறான இணையை தேர்வு செய்க. கடல் கூட்டல் அலை, உயிர் கூட்டல் மெய் அப்படிங்கிறது தவறான இணை. அடுத்த வினா, கீழ் உள்ளவற்றை பொருத்தி விடை தேர்க. தஞ்சை பெரிய கோவில் அப்படிங்கிறது காலத்தை வென்ற கலை பகுதியில் உள்ளது. சிங்கன் சிங்கி, குற்றால குறவஞ்சி, பெண்கள் விளையாட்டு, திருச்சாளல், சிம்பொனி தமிழர், இசை தமிழர் இருவர். ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா. 1க்கு 2, 2 4, 3 1, 4 1, 3 அப்படின்றது தான் இதற்கான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் அப்படிங்கிறது இதற்கான பதில். 6வது கொஷின், உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உருபகை, இடன் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு. உருபகை அப்படிங்கிறது உரு, சால தவ நனி உரு அதெல்லாம் இருந்தால் அது என்ன, உரி சொற்றொடர். அதுக்கப்புறம் இடன் அப்படிங்கிறது இடம் அப்படிங்கிறதோட கடைசி எழுத்து அப்படிங்கிறது போலியாக மாறி இருக்கிறதுனால இது ஈற்று போலி. 8வது வினா, கூற்று. கோடு என்பது தமிழ் சொல். விளக்கம். கோடு என்னும் சொல்லுக்கு மலை உச்சி, வல்லரன், கோட்டை என்ற பொருள்களும் உண்டு. ஸோ கூற்றும் சரி, அதற்கான விளக்கமும் சரி. ஸோ ஆப்ஷன் இஎன்ஆ அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் இ. கூற்றும் சரி, விளக்கமும் சரி. 9வது வினா, புலி போல பாய்ந்தான். இது எவ்வகை உவமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புலி போல பாய்தல் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கிறதுனால இது வினை உவமை. வினை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒரு ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பற்றி பாடும் திணை. பாடான் திணை. பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பற்றி பாடுவது அப்படின்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே. நேரொன்றாசிரிய தலை எனப்படுவது மாமுன் நேர். நேரொன்றாசிரிய தலை எனப்படுவது மாமுன் நேர். மனோன்மணியத்தில் உள்ள கிளை கதை சிவகாமியின் சரிதம். ஆதான் நீங்கள் எழுதியிருக்கணும். எழுதியிருந்தீங்கன்னா தவறு. சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது தான் சரி. கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை மதிப்பு கூட்டு பொருள், நேரடி பொருட்கள். ஸோ கருப்பட்டியும் பனங்கற்கண்டும் மதிப்பு கூட்டு பொருட்கள் தான், நேரடி பொருட்கள் கிடையாது. அதனால் ஒன்று மட்டும் சரி. ஆப்ஷன் ஆ, ஒன்று மட்டும் சரி. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். இந்த வினா ஏற்கனவே கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10, ஆக மொத்தம் 22. அடுத்து நான் டிக்கெட் அடிச்சிருக்க கொஸ்டின் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு 39 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வரைக்கும் எதுவுமே படிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் இதை படித்தாலே பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்த கொஸ்டின் தான். ஸோ அதில் உங்களுக்கு புக் பேக் 1 வேர்ட் படிக்க சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 13 மார்க் அப்படிங்கிறது புக் பேக் 1 வேர்டில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த 13 ப்ளஸ் இப்போ நான் கொடுத்த கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்கள் அதை மட்டும் வெறும் 25 நிமிஷம் தான் அந்த வீடியோ இருந்தது. அதை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 40 மார்க்ஸ் வாங்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. கட்டாயம் 40 மார்க்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ பாஸ் பண்ணவே முடியாது அப்படின்றவங்க கூட அந்த 25 நிமிஷம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வளரும் காவில் முகில் தொகை ஏறும், பொன்மாடம் எங்கும் அகிர் புகை நாரும் அப்படிங்கிறது காவில் முகில் தொகை ஏறும்கான பொருள் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? 4 விஷயம். வீரம், மானம், முன்னோர் வழி நடத்தல், நம்பிக்கைக்குரியவர் ஆதல். இதில் கேட்டிருக்க வினாவுக்கான ஆன்சர்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு கொஷின் மட்டும் காட்டுறேன். ஸோ இந்த ஒழுக்கமும் பொறையும் அது நான் நேற்று கொடுத்துருந்த அந்த 39 கொஸ்டினில் இருந்த கொஷின் தான். நான் டிக் அடிச்சிருக்கிற எல்லா கொஷினுமே நேற்று இருந்த கொஷின். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மார்க் 4 மார்க் தெரியாதவங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு வீடியோவாக அது இருந்தது அப்படிங்கிறது இந்த கொஷின் பேப்பரை பார்க்கையில் எனக்கு கண்டிப்பாக தெரியுது. இந்த உயர் தமிழை உயிரென்று போற்றுமேன் இதுதான் நேற்று நான் கொடுத்த கொஷின்லேயே கடைசி கொஷினாக உங்களுக்கு இருந்தது. ஸோ வாய்க்காலின் சிறப்புகள் இந்த கொஷினும் அதில் இருந்தது. ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது கட்டாயம் வரக்கூடிய ஒரு வினா, நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 11ஆம் வகுப்பு கொஷின் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமானது அப்படின்றது இல்லை. இருந்தாலும் 12ஆம் வகுப்புக்கு இருந்த அளவுக்கு 11ஆம் வகுப்பு அப்படிங்கிற கொஷின் பேப்பர் இல்லைங்கிறது என்னமோ உண்மைதான். ஆனாலும் எழுதக்கூடிய வகையில் எல்லாரும் எளிதில் பாஸ் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த வினாத்தாள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.